பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை பார்க்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படி ஆமேன் ஸ்தோத்திரம் நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை குறித்து நம்மை தியானிக்க அதிகமாக என்ன பண்ணுறாருன்னா உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெப நாளிலும் கூட நாம் ஜெபத்தை குறித்து தியானிப்போமாக. நம் ஆண்டவர் ஜெபிக்க செய்கிறவர், ஜெப வீரராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் மேசியாவை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே முன்பாக சொல்லப்படுகிற வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். பாருங்க, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று பக்தன் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமையுடன் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருப்பது அதிக அவசியமாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே மக்களை குறித்த ஒரு காரியங்களை எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. என்ன, நீங்கள் விளம்பரம்லாம் பார்க்குறீங்க அப்படி தானே? விளம்பரத்தில் சார் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம், லோன் ரெடி பண்ணி தரோம், கட்டணம் உடனே என்ன பண்ணுறோம், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குடியேறபடி நாங்கள் உங்களுக்கு லேண்டு தரோம். ஏன்னா வெயிட் பண்ணுவதற்கு மனுஷர்களுக்கு பக்குவம் இல்லை. இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால், வேலையின் அவசரம், எல்லாவற்றையும் அவசரமாய் செய்வது, பொறுமையோடு எங்கும் காத்திருப்பதில்லை. ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கணும்னா முன்னாடிலாம் லைனாக நிற்கணும், ஆனால் இப்போது ஆன்லைனில் போட்டுறோம். ஏன் ஃப்ரீ. அதாவது பொறுமையாய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டம் இருக்குது. ரேஷன் கடையில் நீங்கள்லாம் போயிருக்காங்க அப்படி தானே? ரேஷன் கடையில் லைனாக கூட்டம் இருக்குதுன்னா நீங்கள் எப்போ போவீங்க? பின்னாடி எல்லாரும் போனதுக்கப்புறம் மதியானம் போல் என்ன பண்ணுவீங்க, ஆட்கள் கூட்டம் குறைச்சலாக இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா அப்போ தான் போய் என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு வருவோம். ஆனால் நீங்கள் காத்திருந்து வாங்கும்போது சில நேரங்களில் பெஸ்ட்டாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் காரணம் தாழ்த்தி செல்லும்போது சில காரியங்களில் ரேஷன் கடையில் கிடைக்காது. அப்படி தானே? அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை பொறுமையோடு இருப்பது, அதாவது பொறுமையோடு காத்திருப்பது என்பது முடியாமல் போகிறது. நான் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தேன். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. யாராவது ஒருவர் போகிறாங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு 4 முனை சந்திப்பு இருக்குதுன்னு சொன்னால், யாராவது ஒருவர் பொறுமையோடு இருந்தால் எல்லாரும் என்ன பண்ணலாம், போகலாம். எல்லாரும் அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த 4 முனை ரோடு என்ன பண்ணுறாங்க, பிளாக் பண்ணுறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. எங்கெங்கே நீங்களும் கூட என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது எதனால் நடக்குது? பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதது நிமித்தமாக அநேக விளம்பரங்களும் எப்படி நடக்குது, ஜஸ்ட் 1 மினிட்ல உங்களுக்கு டாக்ஸி வீட்டு வாசலில் வந்து நிற்கும், விளம்பரம் செய்கிறார்கள். நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மருத்துவர் உங்கள் வீடு தேடியே என்ன பண்ணுவார், வந்துடுவார். எங்களுடைய சர்வீஸ்மேன் உங்களை வீட்டை தேடி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், மனுஷர்களுக்கு காத்திருக்கிறதான, பொறுமையுடன் காத்திருக்கிறதான தன்மை குறைந்து கொண்டே வருகிறதை நம்மால் உணர முடிகிறது. இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்காக எப்படி காத்திருக்க வேண்டுமா, பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏங்க இந்த பொறுமை நம்ம விட்டு போகுது அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த பொறுமை போகுதுன்னா, பொறுமையாக காத்திருந்து கிடைக்கிற பலன் குறைவாக இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஏன்
நாம் பொறுமையோடு ஒருவரை நம்பியிருப்போம், அவர் திடீர்னு நம்மளை காலவாரி விட்டுருவாங்க. ஒருத்தருக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போம், அவர் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். அது நிமித்தம் இன்றைக்கு உலகத்தில் அநேகம் இது போல சம்பவம் நடப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது என்ன பண்ணல, இழந்து போய் விடுகிறோம். ஆனால் நாம் பொறுமையோடு காத்திருக்கத்தக்க தேவன் அதற்கு பாத்திரராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் அவருக்காக காத்திருக்கத்தக்க அவர் என்ன பண்றார், தகுதி உடைய தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா, முதலாவது பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை நாம் பார்ப்போமாக. முதலாவது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் பொறுமையோடு காத்திருப்பதற்கு அவர் தகுதியானவரா என்று சொல்லி ஒரு 7 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, அவர் நம்பத்தக்கவர். மனுஷர்களை நம்பி அவங்க நம்ம ஏமாத்ததின் நிமித்தமாக நாம் என்ன பண்ணுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சங்கீதம் 22:4 எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். முதலாவது நம்முடைய ஆண்டவர் நம்புகிறவர்களை விடுவிக்கிற தேவன் என்பதிலே மாற்று கருத்துள்ள. இங்க பார் சொல்றாங்க, எங்கள் முற்பிதாக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நீர் அவர்களை விடுவித்தது போல எங்களையும் என்ன பண்ணுவீர், விடுவிப்பீர் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மையுள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். போதுமானது. உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் முதலாவது உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேகரை நம்பி அவர்கள் உண்மையில்லை என்பதனால் இந்த தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது, நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாதபடி எச்சரிக்கையாக இருப்போம். 1 பேதுரு 5:6 வாசிப்போமாகில். 1 பேதுரு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் சமயத்தில் செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், ஏற்ற காலங்களில் நிறைவேற்றுகிற தகப்பன். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17:1 பார்க்கிறோம், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஆகையால் எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 145 வாசிப்போமானால், அவர் நம்மிடத்தில் வருகிறவராய் இருக்கிறார். ஆமேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 55:17-19 நாம் வாசிப்போமானால், அந்தி சந்தி மதியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். போதுமானது. பாருங்க, அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார், உதாசீனப்படுத்துகிறவராக அல்ல. ஆமீன். அவர் கேட்கிறவர். ஸ்தோத்திரம். லாஸ்டா பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 3:13 கேளாதவற்றை தருகிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். கேளாதவற்றையும் அவர் நமக்கு தருகிறவர். எபேசியர் 3:20 பார்க்கிறோம். ஆமேன். நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. முதலாவது, மனுஷர்களை நம்பி மனுஷருக்கு காத்து மனுஷர்களுக்காக என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் விசுவாசத்தோடு இருக்கும்போது கூட அவர்கள் நம்மை என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றி விடுகிறார்கள். நாம் நம்பத்தக்கவர்களாக இருக்கவில்லை, நமக்கு ஏற்ற காலத்தில் அவர்கள் கொடுக்கவில்லை, அவர்கள் வல்லமையில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் நம்மிடமாய் சாய்கிறது இல்லை, நம்முடைய காரியங்களை கேட்பது இல்லை, நாம் கேட்காததையும் அவர்கள் தருவதில்லை. ஆகையால் நாம் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், பொறுமையோடு காத்திருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னார்,
அவர் நம்பத்தக்கவர். ரெண்டாவது உண்மையுள்ளவர். அவர் ஏற்ற காலங்களில் நமக்கு செய்கிற தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மிடத்தில் வருகிறார். ஆமீன், ஸ்தோத்திரம். ஆறாவது நம்மை கேட்கிறார். ஏழாவது நாம் கேட்பதற்கும் மேலே நமக்கு செய்கிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாம் மனுஷருக்கு காத்திருக்கும் போது அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ அவருக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது அவர் நம்முடைய ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். பொறுமையோடு காத்திருப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் நாம் எப்படிங்க அவருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியம்? இந்த காலை வேளையிலே ஜெபிக்கும்படி, உபவாசித்து ஜெபிக்கும்படி வந்திருக்கிற நாம் தேவனுக்காக பொறுமையோடு காத்திருப்பது மிக மிக அவசியம். ஏன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்? ஏன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்? அவர் ஏற்ற காலத்தில் செய்கிறவர். அவர் கேளாததையும் தருகிறவர். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் அதை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். அவர் நம்பத்தக்கவர். அவர் உண்மையுள்ளவர். ஆமீன், ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே சரியாய் செய்கிற தேவன் அவர். ஆமேன். நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் பொறுமையோடு நான் எப்படி காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40:4 வாசிக்கலாம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுவதனுடைய காரியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? நான் மனுஷனுக்காகவும் அகங்காரிக்காகவும் அல்லது வேறொரு நபருக்காக, மனுஷருக்காக, அழிந்து போகிற மனுஷனுக்காக, மாம்சமானவனுக்காக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடாதுன்னா காத்திருக்கக்கூடாது. அல்லது பொய்யை சொல்லுகிற மனுஷர்களுக்காக காத்திராமல் நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும். வல்லமையுள்ள, உண்மையுள்ள, நம்பத்தக்க, ஏற்ற காலத்தில் செய்கிற, நம்மிடத்தில் சேர்ந்து கொள்ளுகிற, நம்மை கேட்கிற, கேளாததையும் தருகிற தேவனுக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் என்ன காரியம் பார்க்குறோம்? முதலாவது, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். நான் யாருக்கு காத்திருக்கிறேன்? நான் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் அதே 40 சங்கீதம் 5 பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் மனுஷனுக்கு அல்ல தேவனுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? அவர் செய்த நன்மைகளை என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் நமக்காக திறந்த வழிகள், அவர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நினைத்து அறிக்கை செய்ய வேண்டும். அவைகள் எண்ணிக்கைக்கு மேலாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே பக்தன் தாவீது சொல்லுகிறார். ஆம், பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கிறோம். நாம் மனுஷனுக்கு அல்ல, ஆமீன், கர்த்தருக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், அவர் செய்த நன்மைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அல்லது அந்த நன்மைகளை நாம் நினைத்து துதிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூணாவது காரியம் பாருங்க, சங்கீதம் 40:8 வாசிக்கலாம். என் தேவனே போதுமானது. பாருங்க, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். அல்லது என்ன சொல்றாரு? விரும்புகிறேன் என்று அங்கே பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் தேவன் மேல் நம்பிக்கையாய் காத்திருப்பான். ஸ்தோத்திரம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்திருப்பான். மூணாவது, அவருக்கு பிரியமானதை செய்ய, ஆமேன், விருப்பம் உள்ளவனாக இருப்பான். இந்த காலை வேளையிலே தேவனுக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் விரும்புகிறீங்களா?
அப்படி விரும்புவீர்கள் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது பார்த்தோம். நான்காவது பாருங்க, அதே சங்கீதம் 48 வாசிக்கலாம். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். போதுமானது. நியாய பிரமாணம் பழைய காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நியாய பிரமாணம் என்பது நம்முடைய பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த 5 ஆகமங்கள், அது அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேத வசனங்கள் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்க வேண்டியது அவசியம். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தேவனுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்வதனுடைய வெளிப்பாடு என்ன? தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, நாம் அவருடைய வேதத்தை நாம் நம்முடைய இருதயத்திற்குள் வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் மேலே விசுவாசமாய் காத்திருக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களை நினைத்திருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். நான்காவது காரியம், அந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டும். ஐந்தாவது காரியத்தை பாருங்க, அதே 40வது சங்கீதத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன், உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவிக்காதபடி நான் ஒன்றையும் ஒளித்து வைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில், ஆமென், ஸ்தோத்திரம், செபிக்கும்படி வந்திருக்கிற நாம் முதலாவது தேவனுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் மீது நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். மனுஷருக்கல்ல, தேவனுக்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ரெண்டாவது, அவர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். மூன்றாவது, உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் என்கிற விருப்பத்தோடு இருக்க வேண்டும். 4, தேவ வசனங்களை நம் இருதயத்திற்குள் வைக்க வேண்டும். 5, தேவ ரட்சிப்பையும் அவருடைய மகத்துவத்தையும் பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி செய்வோமானால் நீங்களும் நானும் மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கே பொறுமையோடு காத்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தோம், தேவன் பொறுமையோடு காத்திருக்கத்தக்க அவர் தகுதியுள்ளவரா என்று பார்த்தோம். அவர் தகுதியுள்ளவரா இருந்தார். ரெண்டாவது, நாம் தேவனுக்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமானால் நாம் என்னென்னலாம் செய்கிறோம் என்பதை நாம் இப்போது பார்த்தோம். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் தேவனுக்கு பொறுமையோடு காத்திருக்கும் போது எனக்கு என்ன நன்மைகள் உண்டாகிறது அல்லது என்ன ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அதுவும் ஒரு 7 காரியத்தை குறித்து வைத்திருக்கிறேன். நாம் அதை மனதில் வைத்துக் கொள்வோமாக. தேவன் நிச்சயம் இவைகளை நமக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நான் பொறுமையோடு தேவனுக்கு காத்திருக்கும் போது அவர் எனக்கு செய்கிற அற்புதம் என்ன? அது சங்கீதம் 40ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் பாருங்க. காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். முதலாவது, நீங்களும் நானும் தேவனுக்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். ஆனால் அவர் நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பிரியத்தையும் நம்முடைய மனதின் பாரத்தையும் நம்முடைய குமுறல்களையும் தேவன் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவனிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற, பொறுமையோடு அவர் சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய வேண்டுதலோ விண்ணப்பமோ அல்லது உன்னுடைய குறைச்சலோ அல்லது உன்னுடைய மனஸ்தாபமோ எதுவாயிருந்தாலும் என்னிடத்தில் சொல்வாயானால் நான் அவைகளை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பொறுமையோடு இருக்கும்போது தேவன் என்னுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், அதே 40ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. போதுமானது. பாருங்க, உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ரெண்டாவது காரியம், அவர் என்னை ரட்சிக்கிற தேவன். என்னை எந்த சூழ்நிலையிலும் என்னை ரட்சித்து காத்து கொள்வார். ஆமேன். முதலாவது அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் என்னை கேட்கிற தேவன்.
ரெண்டாவது, என்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், ரட்சிப்பார். ரெண்டாவது, என்னை ரட்சிப்பார். மூன்றாவது காரியத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 40 வசனம் 2 பின்பகுதியை வாசிப்போமாக. என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, ஸ்தோத்திரம், என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை உயர்த்துகிற தேவன். பாருங்க, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆமேன், அவருக்கு பொறுமையோடு காத்திருக்கும் பட்சத்தில் தேவன் என்னை கேட்கிறவராய் இருக்கிறார், தேவன் என்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலத்தின் மேலே அமர செய்கிறார், என் வாழ்க்கையை உறுதிப்படுத்த செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், 40ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை பார்ப்போம். நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். போதுமானது. பாருங்க, புது பாட்டை நமக்கு தருகிறார். அப்படின்னா என்ன? நம்மை துதிக்க செய்வார். துதிக்க செய்வார் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தேவன் அநேக நன்மைகளை செய்திருப்பார், அது நிமித்தம் நான் தேவனை துதிப்பேன். சும்மா துதிக்க முடியுமாங்க? சும்மா துதிக்க முடியுமா? யோபு கூட தான் துதிச்சாருன்னு சொல்கிறோம். யோபு சும்மா துதிச்சாரான்னு கேட்டால் இல்லை, நன்மையை பெற்ற நான் என்கிற ஒரு துதித்தல் அவர் வாயில் இருந்தது. ஆமீன், ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறவராய் கர்த்தர் இருப்பார். பாருங்க, முதலாவது அவர் என்னை கேட்கிறவர், இரண்டாவது அவர் என்னை ரட்சிக்கிறவர், மூன்றாவது என்னை அவர் உயர்த்துகிறவர், நான்காவது என்னை துதிக்கும்படி அநேக நன்மைகள் என் வாழ்க்கையில் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அநேக நன்மைகளை செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவது காரியம், அதே 40ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பகுதி 3ஆம் வசனத்தினுடைய, அநேகர் அதை கண்டு பயந்து அவரை நம்புவார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, அநேகர் அதை கண்டு, எனக்கு நன்மை உண்டாகிறதை கண்டு, ஆண்டவர் என்னை உயர்த்துகிறதை கண்டு, என்னை ரட்சிக்கிறதை கண்டு, நான் செய்கிற ஜெபங்களை கேட்கிறதை கண்டு, எனக்கு அல்ல கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புவார்கள். அவரை நம்புவார்கள். ஏன் அப்படி நம்புவார்கள் என்று சொன்னால், தேவன் என் கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். ஆமேன், தேவன் என் கூட இருப்பதை மக்கள் காண்பார்கள். மோசேயோடு கர்த்தர் இருப்பதை கண்டு அவர்கள் பயந்தார்கள், அவர் முகத்தை பார்க்க துணியவில்லை. அதே போல யோசுவாவுக்கும் மோசேயோடு இருந்தது போலவே யோசுவாவோடு இருக்கிறதை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டு ஜனங்கள் பயந்து தேவனை நம்புவார்கள். ஆமீன். உங்கள் மூலமாய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மையின் மூலமாக, தேவன் உங்களை விடுவிக்கிற விடுவித்தலின் மூலமாக அநேகர் பயந்து உம்முடைய தேவனே தேவன் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுவது போல, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு அநேக புறஜாதியார் உங்கள் தேவனே தேவன் என்று சொல்லி நம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நாம் பொறுமையோடு காத்திருப்பதனால் தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களை நமக்கு செய்கிறார்ல. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் பாருங்க, ஆறாவது காரியம், 40ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 40. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி எப்பொழுதும் சொல்வார்கள் என்று எப்பொழுதும் சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். ஆமென். அநேகருக்கு மகிழ்ச்சி இல்லை, வேதனை, கஷ்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, வீட்டுக்குள்ள கசப்பு, அதெல்லாம் அநேகருக்கு வந்தாலும் கூட கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பொறுமையாய் காத்திருக்கும் போது துன்பமும் மகிழ்ச்சியாய் மாறும், இன்பம் இன்னும் பேரின்பமாய் மாறும். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன். ஏழாவது காரியம், 40ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்,
தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர். என் தேவனே நீர் தாமதியாதீரும். அல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லுகிறது. என்ன காரியத்தை சொல்லுதுன்னா, தேவன் என் மீது நினைவாய் இருப்பார், எனக்கு துணையாய் இருப்பார், என்னை விடுவிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மீது ஒருவேளை தாயும் நினைவில்லாமல் இருக்கலாம், உங்கள் மீது கணவனும் நினைவில்லாமல் இருக்கலாம், உங்களை நினைக்க வேண்டியவர்கள் மறந்து போகலாம். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆமேன். அவருக்காக பொறுமையோடு நான் காத்திருப்பேன். ஆனால் தேவன் என்னிடம் வருவார், என்னை இரட்சிப்பார், என்னை உயர்த்துவார், எனக்கு அநேக நன்மைகளை செய்து அவரை துதிக்க செய்வார், என் கூட இருப்பதை அநேகர் காண செய்வார், எனக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெருக செய்வார், என் மீது நினைவாயும் துணையாயும் விடுவிக்கிறவராயும் அவர் இருப்பார். இந்த காலை வேளையில் ஒரே ஒரு காரியத்தை நாம் தீர்மானத்தோடு கூட, ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, ஆமென், நான் என்னை உம்முடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கிற அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. பொறுமையாய் காத்திருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆமேன், ஸ்தோத்திரம். நாம் மனுஷனை நம்பி ஆமேன் பொறுமையை இழந்திருப்போமானால், மனுஷனை நம்பி அநேக காரியத்தை நாம் செயல்படுத்தாமல் இருப்போமானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனின் நிமித்தம் என்னை எடை போடாத, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் உன்னை பார்ப்பது இல்லை, நீ மனுஷனை பார்ப்பது போல நீ என்னை பார்க்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் நம்பத்தக்கவன் அல்ல, மனுஷன் உண்மையுள்ளவன் அல்ல, மனுஷன் சரியாய் செய்கிறவன் அல்ல, மனுஷன் பலவான் அல்ல, மனுஷன் நம்மிடத்தில் வருகிறவன் அல்ல, மனுஷன் நம்மை கேட்கிறவன் அல்ல, மனுஷன் கேட்கிறதையும் கொடுக்கிறவன் அல்ல. இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் நம்புகிற தேவன், முதலாவது காத்திருக்கிற தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், ஏற்ற காலத்தில் செய்கிறவர், வல்லமையுள்ள தேவன். ஆமேன், ஸ்தோத்திரம். அவர் என்னிடத்தில் வருகிறவராய் இருக்கிறார், எனக்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன், நான் கேளாததையும் எனக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஆமேன், நாம் விசுவாசிக்கிற தேவன் ஆமேன் எல்லாவற்றுக்கும் பாத்திரராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிற நாங்கள், நீர் நம்பத்தக்கவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்காக ஆமீன் ஸ்தோத்திரம், மனுஷருக்காக அல்ல, அகங்காரிகளுக்காக அல்ல, பொய் பேசுகிறவர்களுக்காக அல்ல, குறுக்கு வழியிலே எங்கள் நன்மையை உண்டாக்க செய்கிறவர்களுக்கு அல்ல, நேர் வழியாய் நடத்துகிற நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவனை நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆண்டவரே, நீர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுவோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய நாங்கள் விருப்பமுடையவர்களாக இருப்போம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை எங்கள் இருதயத்திற்குள்ளே வைத்து வைப்போம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய ரட்சிப்பை ஆமீன் அநேகருக்கு நாங்கள் அறிவிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம், அநேகருக்கு நாங்கள் அறிவிப்போம். ஆண்டவரே, ஆமீன் ஸ்தோத்திரம். நமக்கு காத்திருக்கும் போது நீர் எங்களை கேட்கிறவராய், என்னை ரட்சிக்கிறவராய், என்னை உயர்த்துகிறவராய், ஆமீன் எனக்கு நன்மை செய்வது நிமித்தம் உம்மை துதிக்க செய்கிறவராய், என் கூட நீர் இருப்பதை அநேகர் பார்க்கும்படியாய், ஆமீன் எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும்படியாய், எல்லாவற்றுக்கு மேலாக நீர் என் மீது நினைவாய் இருந்து, என் துணையாய் இருந்து, என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையில் நாங்கள் செபிக்கும் போது, நாங்கள் உமக்கு காத்திருக்கும் போது அநேக நன்மைகளை சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும்படியான ஆண்டவரே கிரியை எனக்குள்ளே பெருகுவதாக. நான் மனுஷருக்கல்ல உமக்கு காத்திருப்பேன். நீர் செய்த அநேக நன்மைகளை நான் நினைக்கிறேன், அதுக்காக துதிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய நாடுவேன். ஆமீன். உம்முடைய வசனத்தை எனக்குள்ளே வைப்பேன். உம்முடைய ரட்சிப்பை அநேகருக்கு நான் சொல்லுவேன். ஆண்டவரே, தேவன் தொடர்ந்து கிரியை செய்வீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்வதா, கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.